ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். சம்மர் பீக்கில் போயிட்டுருக்கு. பட் நிறைய ஸ்கூல்ஸ் இன்னும் க்ளோஸ் பண்ணலை. ஸோ நம்ம ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்காக சில டிப்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் அண்ட் எனக்கு அதில் இருந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சதுனால இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி கிடையாது. என்னோடய குழந்தைங்களுக்கு செட் ஆனது உங்கள் குழந்தைங்களுக்கு செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ நான் கொடுக்குற ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு செட் ஆகுமா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சம்மரில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ரெண்டு மெயின் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன், இன்னொன்று ஸ்கின் ப்ராப்ளம். இந்த ரெண்டு ப்ராப்ளம்க்கும் நான் ஃபாலோ பண்ணுற சில ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் அண்ட் ஹோம் ரெமிடிஸ் தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தான். பட் ஆனாலும் இந்த வீடியோ நான் ஏன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஆஸ் அ மாம் ஆஃப் 2 கிட்ஸ் என்னோடய டேஸ் சில டைம் ரொம்ப டவுனாக இருக்கும், ரொம்ப லேசியாக இருக்கும், இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கும், நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் சில டேஸ்லாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள ப்ராப்பராக கவனிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு யாராவது நம்மளை பூஸ்டப் பண்ணணும், இல்லை நமக்கு நாமே பூஸ்டப் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இல்லைனா யாரையாவது நம்ம பார்க்கும்போதோ நம்ம குழந்தைங்கள நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு எனர்ஜி வரும். ஸோ அதுக்காக தான் மெயின் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப காமனாக ஈவன் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள வரைக்கும் எஃபெக்ட் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் இது. இதுக்கு நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுற சொல்யூஷன் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது. சம்மர் வந்துட்டாலே நம்ம குழந்தைங்க கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கணும் தான். பட் நம்ம சொல்கிறதோட சரி அவங்க குடிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம பார்ப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ 6 இயர்ஸ்க்கு மேலே உள்ள குழந்தைங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் குட்டி பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு ஒருக்கையாவது நீங்களே அவங்கள தண்ணி குடிக்க வைங்க. அண்ட் அவங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி ஈஸியாக ரீச் ஆகிற இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச சிப்பர்லேயோ இல்லை பாட்டில்லையோ தண்ணி எப்போவுமே வைங்க. தாகம் எடுத்தால் கூட அவங்களே எடுத்து குடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி தண்ணி குடிக்கணும்னு எக்ஸஸாக தண்ணி குடிக்க வைக்காதீங்க. அதுவும் நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோ தண்ணியும் வெளியே வந்து தான் ஆகணும். ஸோ எக்ஸஸாக குடிக்கும்போது என்ன ஆகிடும்னா நம்ம பாடிக்கு தேவைப்படுற மினரல்ஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தையோட பாடி நேச்சர் அண்ட் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹைட்ரேட் பண்ணால் போதும். நார்மல் டீஹைட்ரேஷன் தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஏன்னா டீஹைட்ரேஷனுங்கிறது ஒரே ஒரு வேர்ட் தான். பட் அதோட ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் ஸ்டொமக் பெயின், வாமிட்டிங், டைரியா, யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபீவர். இதெல்லாம் நம்ம பெரியவங்க இதெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். பட் குழந்தைங்கன்னு வந்துட்டால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேல் பி வெரி ஃபைன். அண்ட் இப்போ நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் சொல்கிறேன். எப்போ வெளியில் போனாலும் சரி ஒரு தண்ணி பாட்டில் எப்போவுமே என் கூட இருக்கும். அண்ட் எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக நோ ஐஸ் வாட்டர் அண்ட் நோ பிளாஸ்டிக் பாட்டில். ஸோ எப்போவுமே தண்ணி பாயில் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சம்மராக இருந்தாலும் சரி வின்டராக இருந்தாலும் சரி லைட் வார்மில் தான் தண்ணி குடிப்போம். ஸோ இந்த டெம்பரேச்சர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஃப்ளாஸ்க் மாடல் யூஸ் பண்ணுறோம் எப்போவுமே. அண்ட் இதோட லிட்டு பார்த்திங்கன்னா சிப்பர் மாடல் தான். ஸோ நல்ல ஈஸியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. சுஹினா ஸ்கூலுக்கு இந்த பெரிய ஃப்ளாஸ்க் தான் கொடுத்து விடுவேன். பட் வெயிட் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டீல் பாட்டில்ஸை விட கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி தான். ஈவன் தென் எனக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இதுதான் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தோணுது. தண்ணி குடிச்சு மட்டும்தான் நம்ம ஹைட்ரேட் பண்ணணும்னு இல்லை, சாப்பாட்லேயே வாட்டர் கண்டென்ட் இருக்கிற நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டாலே போதும். லைக் சவ், சொரக்காய், பொடலங்காய், குக்கும்பர் இதெல்லாம் நம்ம டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணால் போதும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் டெய்லி டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அண்ட் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் டெய்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த சீசனில் நமக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இளநீ, வாட்டர் மில்லன், மஸ்க் மில்லன், ஈவன் மேங்கோஸில் கூட வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்குது. பட் அது கொஞ்சம் ஹீட்னால எதர் மில்க் ஷேக்காக கொடுக்கலாம் ஒரு லிமிட்டடாக கொஞ்சமாக கொடுங்க. அண்ட் ஹீட்டான ஐட்டம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த டைமில். அண்ட் தயிர் இல்லைன்னா மோர் டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். அண்ட் சில டைம் குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் சில குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஒத்துக்கும், சில குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஒத்துக்காது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு பாடி நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க.
நாங்கள் எங்கேயாவது இப்போ வெளியில் அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என் பேக்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தண்ணி பாட்டில் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபேஷியல் டிஷ்யூ ஆர் வெட் வைப்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும் என் பேக்கில். அண்ட் இந்த மாதிரி ஹேண்டியாக வரக்கூடிய மாய்ஸ்சரைசிங் லோஷன் இல்லைனா வேஸ்லின் வந்து எப்போவுமே என் பேக்கில் இருக்கும். அண்ட் அவுட்டிங் போகிறப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக 10 to 4 வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து ஹீட் ரேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். குழந்தைங்கள கண்டிப்பாக வெளியில் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா எதர் மார்னிங் 10 o'clock முன்னாடி இல்லை அப்படின்னா ஈவினிங் 4 to 5 அப்புறமா எங்கேயா வெளியில் கூட்டிகிட்டு போங்க. பட் சப்போஸ் நீங்கள் அந்த 10 to 4 தான் வெளியில் போகணும் அப்படின்னா நீங்கள் பெரிய குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் அண்ட் பேண்ட் ஃபுல் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் சப்போஸ் அது நியூ பார்ன் இல்லைனா இன்ஃபென்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி மெல்லிஸான அந்த ஹெட் கவர் பண்ணுற டவல் கிடைக்கும். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் பெரிய பசங்களாம் இருந்தாங்கன்னா இதர் சன் கிளாஸஸ் இல்லைனா ஹேட் கேப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து மோஸ்ட்டாக சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ண மாட்டேன். நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு 10 to 15 முன்னாடி சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போங்க. குழந்தைங்களுக்கு க்ளோத்ஸ் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா காட்டன், நம்ம நார்மலாக சம்மர் காட்டன் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ரொம்ப டார்க் கலர்டாக இல்லாமல் லைட் கலர்ட் க்ளோத்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப டைட்டாக க்ளோத்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. லூஸாக இருக்கிற க்ளோத்ஸாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் என் குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணுற சில ஹோம் ரெமடிஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். டீஹைட்ரேஷனால் வரக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயின். சுஹைனாக்கு இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு 1/2 teaspoon வெந்தயம் வந்து நான் கொடுத்துடுவேன். தண்ணி குடித்து அப்படியே முழுங்கிடலாம். அண்ட் நான் பாட்டில்லையும் அவள் குடிக்கிற பாட்டில்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் வந்து போட்டு வச்சுருவேன். நம்ம லேடிஸ் நார்மலாக பண்ணுவோம்ல அதே ஹோம் ரெமெடி தான் இது. பட் இந்த ரெமெடி வந்து 5 yearsக்கு கீழே அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அண்ட் அதுவும் அவங்களுக்கு செட் ஆகுமா என்னன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இது வந்து கண்டிப்பாக 5 years கீழே வந்து ட்ரை பண்ண வேண்டாம். அண்ட் அது கூட நான் கொஞ்சம் விளக்கெண்ணெய் வந்து தொப்புள்ளையும் பாதத்துக்கு அடியிலையும் கொஞ்சம் தடவி விட்டோம் அப்படின்னா பாடி ஹீட் வந்து நல்லாவே இறங்கும். இந்த ரெமெடி வந்து போத் பேபிஸ் அண்ட் வளர்ந்த பசங்களுக்கும் பண்ணலாம். ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்படின்னா ஒரு 1 weekக்கு காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பால் இருக்குல்ல அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு கொடுக்கலாம். ஒரு 1/2 tumbler கொடுத்தா போதும். இது நல்லாவே ஒரு ரிலீஃப் தரும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது ஸ்டொமக் பெயின் வந்தால் தான் கொடுக்கணும்னு இல்லை, நார்மல் டேஸ்லேயும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது இது குழந்தைங்களுக்கு. சில பேர் வந்து எம்டி ஸ்டொமக்கில் இளநீ கொடுப்பாங்க. பட் அது எல்லாருக்கும் செட் ஆகுமா என்னன்னு வந்து நமக்கு சொல்ல முடியாது. வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. வெறும் தலைக்கு மட்டும் தேய்க்காமல் பாடி ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்க வைங்க. நார்மலாக நம்ம நியூ பார்ன் பேபிஸ்க்கெலாம் வந்து டெய்லி ஆயில் மசாஜ் கொடுப்போம். பட் அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் பாத் கொடுக்குறதே வந்து ரொம்ப கம்மியாயிடும். அண்ட் டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே மறக்காமல் தலைக்கு எண்ணெய் வைங்க. மெயினாக உச்சந்தலையில் தான் எண்ணெய் வைக்கணும். அண்ட் நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா தலைக்கு யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா வீட்டில் காய்ச்சினது தான். அந்த பாடி ஹீட் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஹர்ப்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் அந்த ஆயில் வந்து காய்ச்சி வச்சுருப்பேன். பாடிக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில். இந்த 2 ஆயிலுமே பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் இருக்குல்ல அதோட பெட்டல்ஸ் வந்து ட்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு 5-6 பெட்டல்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் கொஞ்சம் சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு வாசனை வரும். நார்மலாக அந்த சம்மர் டைமில் வந்து நல்லா வேர்க்கிறதுனால வேர்வை ஸ்மெல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்க ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்வை ஸ்மெல்லாம் வந்து வரவே வராது. ஆல்மண்ட் ஆயில் வந்து நான் டாபர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இது நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலே செஞ்சு செய்யலாம். அது இன்னுமே வந்து 100% ரிசல்ட் தரும். எனக்கு டைம் இல்லை அது ஆல்மண்ட் ஆயில் வீட்டில் செய்கிறதுக்கு. ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே வந்து ஆல்மண்ட் ஆயில் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து 100% ரிசல்ட் தரும் கண்டிப்பாக. இன்னொரு டிப் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் நியூ பார்ன் பேபி இல்லைனா 1 year கீழே இருக்க பேபிக்கு வந்து நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் ஆயில் வந்து யூஸ் பண்ணாமல் ஆயில் கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 teaspoon ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணுறீங்களோ அதிலேருந்து ஆயில் எடுத்து நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால இன்னுமே வந்து பேபியோட ஸ்கின்னில் வந்து ஆயில் நல்லாவே அப்சார்ப் ஆகும். அதே மாதிரி பிசு பிசுன்னு இருக்காது ரொம்ப. அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கிற ஆயில் வந்து ஆயிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஸ்கின் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து பேபிக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் சஃபகேட்டிங்காக இருக்கும் பேபிஸ்க்கு.
ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பசங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. வந்த உடனே ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க. ரொம்ப விளையாடி டயர்டாக இருக்காங்க அப்படின்னா குளுக்கோஸ் கூட கொடுக்கலாம். எதுவுமே இல்லைன்னா ஒரு பனானா கூட கொடுக்கலாம். அதுவுமே வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரக்கூடியது தான். அண்ட் இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு ஹாஃப் கிளாஸில் தண்ணி எடுத்து அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் அண்ட் ஒரு பிஞ்ச் அளவு சுகர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிவிங் ரெசிபி தான் இது. சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நல்ல வேர்க்கும் அண்ட் அதனாலேயே குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி கோல்டு பிடிக்கும். அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டு கோல்டு பிடிக்கும். இந்த மாதிரி கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப் பார்த்திங்கன்னா, அவங்க குடிக்கிற தண்ணியில் ஒரு 2-3 துளசி கற்பூரவள்ளி இலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு தான் கொடுப்பேன். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நார்மல் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாயில் பண்ணி குடிக்கும்போது கோல்டு வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அண்ட் கோல்டு வராமலேயும் பார்த்துக்கும். இது வந்து ஒரு கோல்டுக்கான ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். சம்மர் டைமில் ஸ்கூல் போகிற கிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேன் ஆகி வருவாங்க. சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின்னு. ட்ரைனஸ்னாலேயும் நிறையா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். அதனாலேயே ட்ரைனஸ்னாலேயே வந்து நிறைய ரேஷஸ் வரும் அண்ட் ரொம்ப டேன் ஆகும் ஸ்கின். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஹெர்பல் பவுடர். வீட்டில் செஞ்சது தான் இது. ஒன்று வந்து கடலை பருப்பில் செஞ்சது அண்ட் இன்னொன்று வந்துட்டு பச்சை பயிரில் செஞ்சது. சம்மர் டேஸில் ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் டெய்லி வந்து சுஹேனா வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே குளிக்க சொல்லிவிடுவேன். அண்ட் அந்த டைமில் வந்து சோப்புக்கு பதிலாக இந்த பவுடர் தான் அப்ளை பண்ண சொல்லுவேன். இந்த பவுடர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் கொஞ்சமாக ஹனி அண்ட் மில்க் மிக்ஸ் பண்ணி தான் இந்த பவுடர் யூஸ் பண்ண சொல்லுவேன். இது யூஸ் பண்ணதுலேருந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு அண்ட் ஈவன் சன் டேன் கூட சூப்பராக கண்ட்ரோல் ஆகும் இதில். இந்த பவுடர் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணல. இப்போ ஸ்கூல் போகிறதுனால அகெயின் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து நல்லாவே ஒரு க்ளோ தரும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் ஸ்கின்னை. ஈவன் சனாக்கு கூட 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த பவுடர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சனாக்கு அந்த நியூ பார்ன் பேபி ஸ்கின்னில் அந்த ரெட் ரேஷஸ் அந்த ரெட் ஸ்பாட்ஸ்லாம் நிறையா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும் அவள் ஸ்கின்னில். ஸோ இந்த பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது நல்லாவே ரெடியூஸ் ஆச்சு. இந்த பவுடர் வந்து உங்களுக்கு வீட்டில் பண்ண முடியல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும். நலங்கு மாவுன்னு சொல்லிட்டு விற்பாங்க. அப்படி இல்லைன்னா குளிக்கிறதுக்குன்னு ஒரு பொடி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த பொடி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் 1 இயர் கீழே இருக்கிற பேபிஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஸ்கின்ல ஏதாவது ஒரு ஏரியாவில் சின்னதாக ஒரு ஏரியாவில் லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பட் இந்த பவுடரோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமே இந்த பவுடர் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடும். அந்த ட்ரைனஸ் இருக்கக்கூடாதுன்னா அது கூட கொஞ்சமாக ஹனி அண்ட் பால் ஆட் பண்ணுவோம். பால் இல்லை அப்படின்னா பால் ஆடை கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாலாடை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஸ்கின் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கனால இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணலை அப்படின்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து லைட்டாக மஞ்சள் கரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து மார்னிங் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போட்டு தான் அனுப்புவேன். அண்ட் ஈவன் சன்ஸ்க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி. பட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. அது வீட்டில் இருக்க பசங்க அப்படின்னா லோஷனுக்கு பதிலாக நம்ம கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது என்னென்னா ரொம்ப ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த லோஷன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் சோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து டவ் வந்து ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு. நல்ல க்ரீமியாக நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. அண்ட் மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்க இந்த சோப்பில் இது வந்து ரொம்பவே நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. சப்போஸ் நம்மளால் இது எதுவுமே பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி ஸ்கின் ரேஷஸ் இல்லைனா வேர்க்குரு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் வந்துட்டு என்ன பண்ணலான்னா குளிக்கிற தண்ணி இருக்குல்ல அதில் கொஞ்சம் வேப்பிலையை போட்டு வச்சுருங்க. நார்மலாக சம்மர் டைமில் வந்து தண்ணி வார்மாக தான் வரும். குளிக்கிறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சமாக வேப்பிலையை எடுத்து அதில் தண்ணியில் போட்டுருங்க. இந்த தண்ணி ஹீட்லேயே வந்துட்டு அதோட சாரெல்லாம் இறங்கிடும். வேப்பிலை வந்து ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு நான் சொல்ல தேவையே இல்லை. ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு குழந்தைங்கள எப்போவுமே ஏசியிலே வைக்காதீங்க. வீடு கொஞ்சம் வென்டிலேட்டடாக வைங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 o'clock முன்னாடி வீட்டில் இருக்க ஜன்னலெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock அப்புறம் ஓப்பன் பண்ணி வைக்கலாம்.
முடிஞ்சால் குழந்தைங்கள வந்து ஒரு 4 to 5க்கு அப்புறம் வெளியில் வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் கூட நல்லது தான். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நான் டெய்லி ஃபாலோ பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 2 சின்ன பசங்களை வந்து தனியாக மேனேஜ் பண்ணுறது வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலைன்னு சொல்லிட்டு அம்மாங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் அந்தந்த டைமுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இதெல்லாம் பண்ணியும் ஒன்றுமே ஆகாமல் நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம என்ன ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி கோல்டு ஃபீவர்லாம் வரதான் செய்யும். ஏன்னா குழந்தைங்களையே அது எப்படி வரும்னே நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா சம்மர் டைமில் வந்து நிறைய இந்த வைரல் டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் ஆகணும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, சப்போஸ் குழந்தைங்களுக்கு கோல்டு ஃபீவர்லாம் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கூட ஃபஸ்ட்டு யாரை ப்ளேம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையோட ஃபர்ஸ்ட் வெல்விஷர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா மட்டும்தான். உங்ககிட்ட யாராவது அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் கூட மைண்டில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைக்கு எப்போவுமே வந்து அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு பெஸ்ட்டை தான் கொடுக்கணும்னு எப்போவுமே நினைப்பாங்க. யார் எது சொன்னாலும் அதில் இருக்க பாசிட்டிவிட்டியை மட்டும் எடுங்க, நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். அண்ட் இந்த சம்மர் டேஸ் அண்ட் இந்த சம்மர் ஹாலிடேஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.